43 கல்குவாரிகள் அதிமுக பிரிவில் 10 வருடமா இயங்கும் பொழுது இந்த ஹிம்லரோ சீமானோ சாட்டை துறைமுருகனோ இடும்பாவன கார்த்தியோ லொட்டோ லொசுக்கோ மயிரோ மொட்டையோ எவனும் வாய் திறக்கவே இல்லை. அப்பொழுது ஆட்சி புரிஞ்ச அதிமுகவிலிருந்து எப்படிங்க 43 கல்குவாரி இயங்குது, இது எதுக்கு நீங்க தடுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில யாரும் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசல. அப்ப அந்த 10 வருட ஆட்சியில 43 கல்குவாரிகள் இயங்குனுச்சு. 43 கல்குவாரிகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த 43 என்கிற எண்ணிக்கை வெறும் 5ஆக குறைக்கப்பட்டது. 43 எங்க இருக்கு, 5 எங்க இருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இதை நான் எங்கேயும் சொல்ல, எக்ஸ்க்ளூசிவா இங்க சொல்றேன். மனோ தங்கராஜ் அவர்கள் மீது மேடையிலையும் மெயின் ஸ்ட்ரீம்லையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இந்த அறிவு ஜீவிகள், இந்த ஜோம்பிஸ், எங்களுக்கு லாரிகள் அந்த கல்குவாரில ஓரத்துக்கு பர்மிஷன் தரணும் அப்படின்னு அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு முக்கியமான எம்பி அவருடைய பிஏ கிட்ட போன் பண்ணி அவருடைய நண்பர்களுக்கு போன் பண்ணி அவரும் அப்புறம் அந்த கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பாளர் இந்த 2 பருப்புகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச லாரிகள் இருக்கு, அதை ஓடுறதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி பெற்று தரணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போறாங்க. சித்தம்பரி போண்டினே வச்சுப்போம், வண்டி இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப மட்டும் கனிம வளம் வந்து கொள்ளை போகாதா, இல்ல அப்ப மட்டும் வந்து மலைகள் உடைக்கப்படாதா, அப்ப மலைக்கு வலிக்காதா? இப்ப கேட்டவனுங்க பரதேசிக்கு இன்னைக்கு வந்து பொது வெளியில பாருங்கள் இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கானுங்க. ஜெயந்த் தங்கராஜ் அப்படின்றவரும் வந்து நான் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இன்னும் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு தம்பி தானே அவரு. ஒரு பக்கம் அந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி மனோ தங்கராஜ் தம்பி அவர் ஜெயந்த் தங்கராஜ்ங்கிற மனோ தங்கராஜோட தம்பி தான். அவர் வந்து தொடர்ந்து பொய்களையும் அவதூறுகளையும் அவர் மீது கட்டவழ்த்திட்டு இருக்காரு. ஜெயந்த் தங்கராஜ் போதையெல்லாம் பார்க்க முடியாது, முழு நேர குடிகாரனாக வாழ்ந்த ஒரு குடி நோயாளி. 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் ஒரு முழு சீமானாக, ஒரு முழு சரக்கு சண்முகமாக, ஒரு சிவி சண்முகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜெயந்த் தங்கராஜ். இல்ல அவர் பேசுறத வச்சு ஒரு டிபேட்டா இங்க உருவாக்கிட்டு இருக்கு. மனோ தங்கராஜுக்கு அவரு பல பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எடுத்து போட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல இதெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த ஜெயந்த் தங்கராஜ் வாய் வழியா பேசி போற ஆடியோக்குள்ள இப்ப நானுமே பேசி போடலாம், இவருக்கு அவருக்கும் அவருக்குன்னு நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி ஏதோ ஆதாரம் இல்லாம என்னால நம்ம பேசி வீடியோ போட முடியும், ஆடியோ போட முடியும். ஆதாரம் என்னன்னு கேட்டாக்க அப்பதான் நம்ம மாட்டுவோம். அப்ப மனோ தங்கராஜ் என்கிற நபர் நேரடியாக நான் சனாதனத்துக்கு எதிரானவன்னு சொல்லி பேசக்கூடிய நபர். அப்ப மனோ தங்கராஜை வீழ்த்தினாதான் பிஜேபி அங்க கால் ஊன்ற முடியும். பிஜேபி உள்ள வந்தாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மண்டக்காடு கலவரம் ஒன்றே சாட்சி. இதுதான் அதிமுக ஆட்சி. அதனால இதை தாண்டி நமக்கு வேற எதுவும் சொல்ல தேவையே இல்லை. அறிவினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு யூடியூப் ரிட்டர்ஸ் மைனா அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் மேலே வந்து கனிம வள குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹிம்லர் அப்படின்றவர் தான் ஒரு டிபேட்டில் வச்சிருக்கிறாரு. அவர் உண்மையிலுமே அந்த மாதிரியான கனிம வளங்கள் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறாரா? ஆக்சுவலாக அந்த வச்ச குற்றச்சாட்டுனாக்கா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக திமுக இருக்கிறப்ப மனோ தங்கராஜ் அவர்கள் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும் பொழுது இங்கே நடக்கிற கனிம வள கொள்ளைகள் எக்கச்சக்கமாக நடக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கனிம வள கொள்ளை திருட்டை நாங்கள் சுத்தமாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாப்புல. அது அதிமுக கடந்த 10 வருடங்களில் அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தாங்க, அப்புறம் ஓபிஎஸ் இருந்தார், அப்புறம் இபிஎஸ் சிஎம்மாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் சிஎம்மாக ஆண்ட அந்த 10 வருடங்களில் 43 குவாரிஸ் மொத்தம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே இயங்குனுச்சு. அந்த மலைகளை நல்லா அப்படியே கட்டியாக வெட்டி எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போனது அந்த 10 வருட ஆட்சியில். அப்போ அந்த 10 வருட ஆட்சியில் 43 கல்குவாரிகள் இயங்குனுச்சு. அந்த 43 கல்குவாரிகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த 43 என்கிற எண்ணிக்கை வெறும் 5ஆக குறைக்கப்பட்டது. 43 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது. 43 கல்குவாரிகள் அதிமுக பிரிவில் 10 வருடமாக இயங்கும் பொழுது இந்த ஹிம்லரோ சீமானோ சாட்டை துறைமுருகனோ இடும்பாவன கார்த்தியோ லொட்டோ லொசுக்கோ மயிரோ மொட்டையோ எவனும் வாய் திறக்கவே இல்லை. அப்பொழுது ஆட்சி புரிஞ்ச அதிமுகவிலேருந்து எப்படிங்க 43 கல்குவாரி இயங்குது, இது எதுக்கு நீங்கள் தடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் யாரும் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசலை. அப்பொழுது 10 வருடமாக ஆட்சியில் இருந்தது அதிமுக. பாருங்கள், இங்கே தலவாய் சுந்தரம் தான் எம்எல்ஏவாக இருக்கிற அதிமுக தலவாய் சுந்தரம் இதை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, இதுக்காக கண்டித்து மேலே தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் கனிம வளம் அமைச்சராக இருந்தது சிவி சண்முகம் இருந்தார். உங்களாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ நயன்தாரா அவங்களை குறித்து எனக்கு தூக்கத்தில் நயன்தாரா தான் தேவைப்படுது, அதை நீங்கள் நயன்தாரா எனக்கு வந்து சரி பண்ணி தருவீங்களா அப்படின்னு பொது வழியில் பேச மன்னிப்பும் கேட்டார். ஆமாம், மன்னிப்பும் கேட்டார். ஆனால் பொது வழியில் பேசினார். முதல் முறையில் பல முறை இந்த மாதிரி பேசியிருக்காப்புல. இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா உரிமை தொகை, அதை கூட கிண்டல் பண்ணி பேசியிருந்தார். அந்த தொகையை வச்சுட்டு நீங்கள்லாம் குடும்பத்தோட உங்கள் புருஷனுக்கு வந்து சின்ன வீடு செட்டப் இருக்கும், அந்த சின்ன வீடு செட்டப்பை நீங்கள் சேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். அப்போ கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தது சிவி சண்முகம் தான் இருந்தார், சட்டத்துறை அமைச்சர் ப்ளஸ் கனிம வள அமைச்சர் அவர். அதற்கு முன்னாடி கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தது யாருனாக்கா அதிமுகவை சேர்ந்த தங்கமணி அவர்கள் இருந்தாங்க.
அப்போ தங்கமணி கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த கல்குவாரிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, 43 இருந்துச்சு. சிவி சண்முகம் இருக்கும் பொழுதும் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல, 43 இருந்துச்சு. அப்போ எம்பியாக அங்கே இருந்தது யாருன்னாக்கா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பிஜேபி சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தார். அப்போ இந்த மலைகளெல்லாம் வெட்டி எடுப்பதற்கு ஏன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எப்போவுமே அதற்கு எதிர்ப்பாக எதுவுமே பேசல அப்படின்னாக்கா, அவங்க இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்திலையுமே கனிம உள்ள கொள்ளைக்கு எதிராக பேசியதே கிடையாது. ஏன்னாக்கா அதன் மூலமாக பல கோடிகள் லாபம் வரும், பல கோடிகள் அந்த கல்குவாரிகள் கிட்டேருந்து நீங்கள் லஞ்சமாக பெறலாம், நீங்கள் மற்ற வகையில் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக அதிமுக எப்போல்லாம் ஆட்சியில் இருக்கோ கனிம வளங்கள் கொள்ளை போவதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நடத்துகிறாங்கல்ல, அவங்களாவது இதுக்கு பதில் சொல்லணும். இல்லைங்க அதிமுக பீரியட் 43 இருந்துச்சு, அதுக்கப்புறம் திமுக வந்தோன்னா 5 குறைஞ்சிருச்சு, அதனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க பொய் பரப்புரையை செய்கிறார்கள் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக அவங்களுடைய வேலை, அவங்களுடைய கடமை. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. திடீர்னு பார்த்தாக்க ஏதோ பெரிய செயல்பாட்டாளர்கள் மாதிரி வர்றாங்க, செய்கிறாங்க, மாற்றுக்கிறது இல்லை. நம்மளும் பல வகையில் அவங்க ஆதரிச்சிருக்கோம், நட்பு சக்தி தான். ஆனால் இப்படி முக்கியமான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க ஏன் இதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இப்போ கேட்கும்பொழுது அப்போ 43 இருந்தபோது இவங்க யாரும் வாய் திறக்கவே இல்லை. அப்போ ஏன் அந்த வெட்டின மலைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னாக்கா, கேரளாவில் ஒரு துறைமுகம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த துறைமுகம் அதானி துறைமுகம், அதானி தான் ஓனர். துறைமுகம் கட்டணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கல் மண் ஜல்லி இதெல்லாம் தேவை. அந்த மலையை உடைச்சி தான் நீங்கள் கொண்டு போகணும். அந்த மலையை உடைச்சி அதானிக்கான துறைமுகம் கட்டுவதற்கான தேவைப்படுகிற கல் மண் ஜல்லிலாம் கன்னியாகுமரியில் உள்ள மலைகளை விட்டு, ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து உங்களுக்கு கேரளா பக்கம் அப்படியே கொண்டு போகிறதுக்காக தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, பிஜேபி அடிமையாக இருக்கும் பொழுது, சிவி சண்முகம் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது, நம்ம இவர் தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அதுவும் இந்த டாராஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய லாரி, அது 8 வீலு 10 வீலு 12 14 16ன்னு போக போக அதனுடைய சைஸ் பெருசாக இருக்கும், அதிகமான கொள்ளளவுகளை நீங்கள் ஏற்றிக்கலாம். அவங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 10 வீலுக்கு மேலே உள்ள டாராஸுகளில் தான் ஏற்றிட்டு போவாங்க. அப்படின்னாக்கா மலைகளை நீங்கள் அதிகமாக உடைச்சி அதில் ஃபில் பண்ணலாம். அப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு 6 வீலு 8 வீலு லாரி ஒரு 3 லாரி கொள்ளளவு உள்ள அந்த மலை கல் நீங்கள் ஒரே ஒரு டாராஸில் ஏற்றலாம். அப்போ நீங்கள் 100 லாரியை விடுறதுக்கு நீங்கள் ஒரு 20 டாராஸ் விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது அந்த அளவில் கொள்ளளவு அதில் போட்டுரும். அப்போ 100 லாரிக்கு பதிலாக 100 டாராஸ் விட்டிங்கனாக்கா எவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும்? அப்படி டாராஸாக ஏற்றிட்டு போயிருந்தாங்க அதிமுக ஆட்சியில். இதை கண்டித்து இவங்க நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் எக்கச்சக்கமான போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸில் 2017 18 19 20 இந்த வாக்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் செய்த போராட்டங்கள், அவர் பங்கெடுத்த போராட்டங்கள், அவர் முன்னெடுத்த போராட்டங்கள், அவர் மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி கொண்டு போனது, என்னென்ன சட்ட ரீதியாக கொண்டு போனார், என்னென்ன அங்கே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸ்கிட்ட பேசினார், அமைப்பு ரீதியாக கழகம் ரீதியாக என்னென்ன வேலைகள் செஞ்சார், அதுக்கான ரிசல்ட் என்ன, கோர்ட் மூலியமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் தேதி வாரியாக அப்பப்போ நடந்ததான் அவருடைய சோஷியல் மீடியாவில் 2017 18 19 20 காலகட்டங்களில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்காரு. எதுவும் பேசிட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி மாதிரி அதிமுக மாதிரி நம்ம பேசிட்டு எஸ்கேப் பண்ண முடியாது. தேதி வாரியாக அவர் அப்டேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவ்வளவு வேலைகள் செஞ்சு தான் இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2001 பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 43ங்கிறது 5ஆக குறைக்கப்படுது. 38 கல்குவாரிகளுக்கு சீல் வச்சு மூடிட்டாங்க. இனிமேல் திறக்கவே முடியாதுங்கிறத கொண்டு விட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணாங்கனாக்கா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த 5க்கும் இவங்க பர்மிஷன் தரல. டோட்டலாக க்ளோஸ். 43க்கு சீல், 38 அஃபிஷியலாக சீல் வச்சுட்டாங்க. விதிமுறைப்படி கோர்ட்டுக்கு போய் எல்லா நடவடிக்கையும் எடுத்து அண்ட் ஆல்சோ ஒரு அந்த அந்த கன்னியாகுமரியினுடைய அந்த காடுகள் இருக்குல்ல, அதில் பாதுகாக்கப்பட வேண்டிய பல அரிய வகை விலங்குகள் அங்கே வாழுது அப்படிங்கிற டேட்டாவின் அடிப்படையில் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மலை அப்படிங்கிறதுனால அதை சுற்றி உள்ள இடங்களில் குவாரிகள் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு கொண்டு வருது. அப்புறம் சில சிக்கல்கள் வருது. இதெல்லாம் முன் வச்சு இவங்க 43க்கு சீல் வைக்கிறாங்க. அதில் 5 குவாரிகள் மட்டும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா ஒன்றிய அரசில், அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பகுதி அப்படிங்கிறதுனால 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் குவாரிகள் வைக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அந்த விதிமுறையை கொண்டு வராங்க. 10 கிலோமீட்டர்னாக்கா நீங்கள் எந்த குவாரியும் நடத்த முடியாது.
அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை ரிவோக் பண்ணுறாங்க. ஒன்றிய அரசு ரிவோக் பண்ணுது. ஏன் ரிவோக் பண்ணுதுனாக்கா, அப்போ எம்பியாக இருக்கிற ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்ம சரக்கு சண்முகம், இவங்கெல்லாம் சேர்ந்து, எடப்பாடியார் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்ககிட்ட அந்த கல்குவாரி ஓனர் போயிட்டு என்ன கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுத்து எங்களுக்கு கல்குவாரியை திரும்ப ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படிங்கிறதுனால அந்த 10 கிலோமீட்டருங்கிற விதிமுறையை இவங்கெல்லாம் போய் பேசி ஒன்றிய அரசுகிட்ட சரி பண்ணி திரும்ப அதை ரிவோக் பண்ணுறாங்க. ரிவோக் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட்டை அதை திரும்ப திருத்தம் கொண்டு வராங்க. அது என்ன திருத்தம்னா 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது திரும்ப 3 கிலோமீட்டர்னு மாற்றுறாங்க. 10 கிலோமீட்டராக இருக்கிற முழு எல்லா குவாரியும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ 3 கிலோமீட்டர்னு மாற்றும் பொழுது திரும்ப நீங்கள் அந்த குவாரிகளெல்லாம் நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி தான் வந்து திரும்ப அந்த 43 குவாரிகள் வந்து ரிவோக் ஆனதுக்கப்புறம் திரும்ப அது ஆக்டிவேஷனுக்கு வருது. இப்போ டிஎம்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த விதிமுறைகள்லாம் எடுத்து சரி பண்ணி இதெல்லாம் விதிமுறைக்கு மாறாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு 38 குவாரிகளுக்கு நல்லா ஆப்படிச்சு க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. ஒரு 5 குவாரிகள் மட்டும்தான், அந்த 5 குவாரிகளும் இயங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இயங்கக்கூடாது, அதையும் மூடிட்டாங்க, பூட்டு போட்டாங்க. ஆனால் அந்த 5 குவாரி என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் விதிமுறைப்படி தான் இயங்குகிறோம், அரசாங்கம் ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டரோட வர்றாங்க. ஸோ கோர்ட் வந்து ஆமாம் அந்த 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது, ஸோ 3 கிலோமீட்டருக்கு உள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டரில் அந்த 3 கிலோமீட்டர் அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அதனால் இதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுனாக்கா இந்த 5 குவாரிக்கும் லீஸ் முடியுது. லீஸ் முடிஞ்சு அப்டேட் லீஸ் கேட்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பர்மிஷன் தரல. அப்போ ஏன் பர்மிஷன் தரலனாக்கா, இல்லை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பாருங்கள் 3 கிலோமீட்டருக்கு அந்த தான் இருக்கும், இது எப்படி கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்க. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குது. அதனால் இவங்கள் தாராளமாக இயங்கலாம். இதில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிடுவதற்கோ அல்லது இதை தடுப்பதற்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க சட்டத்தை மீறும் பொழுது நீங்கள் சட்டத்தை கொண்டு அடக்கலாமே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த 5 குவாரிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ 43ங்கிறது 5 குவாரியாக மாத்திரம் 38க்கு சீல் வச்சது சிவி சண்முகம் இல்லை, தங்கமணி இல்லை, எடப்பாடி இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை, பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை. அந்த 38க்கு சீல் வச்சது திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அவர்கள், மனோ தங்கராஜ் அவர்கள். இது முழுக்க முழுக்க மனோ தங்கராஜ் அவர்களுடைய முன்னெடுப்பில், சீரிய முன்னெடுப்பில் போயிட்டு தான், போராட்டமாக போய் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ கன்னியாகுமரியில் வசிக்கிற ஹிம்லருக்கு இது கண்டிப்பாக தெரியும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா, இதை நான் எங்கேயும் சொல்ல, எக்ஸ்க்ளூசிவாக இங்கே சொல்கிறேன். அந்த கல்குவாரிகள் இருக்குல்ல, அந்த 5 கல்குவாரிகள், அதில் உள்ள லாரிகள் இருக்குல்ல, அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓடுற லாரிகள் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் மீது மேடையிலையும் மெயின் ஸ்ட்ரீம்லையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இந்த அறிவு ஜீவிகள், இந்த ஜோம்பிஸ், இந்த தற்கொலை கூட்டம் வைக்கிறது. தற்கொலை கூட்டம்னா நான் சொல்றது பழைய தற்கொலை கூட்டம், டிவிக்கு தற்கொலை கூட்டம் இல்லை, இந்த பழைய தற்கொலை கூட்டம், பழைய ஜாம்பிஸ் இருக்குல்ல, இந்த ஜாம்பிஸ் கன்னியாகுமரியில் உள்ள இந்த ஜாம்பிஸ், இந்த பரதேசி, இந்த பேசுகிற இந்த மொன்ன நாய் இருக்குல்ல, இந்த மொன்ன நாய் தான் எங்களுக்கு லாரிகள் அந்த கல்குவாரில் ஓரத்துக்கு பர்மிஷன் தரணும் அப்படின்னு அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு முக்கியமான எம்பி, அவர் ஒரு காங்கிரஸ் எம்பி, அந்த காங்கிரஸ் எம்பி கிட்ட ஃபோன் பண்ணி, அவருடைய பிஏ கிட்ட ஃபோன் பண்ணி, அவருடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி, அவரும் அப்புறம் அந்த கட்சியில், அந்த பழைய ஜாம்பிஸ் கட்சி இருக்குல்ல, அந்த பழைய ஜாம்பி கட்சியில் உள்ள இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர், இந்த 2 பருப்புகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச லாரிகள் இருக்குது, அதை ஓடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி பெற்று தரணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசுகிற நீ, அந்த கனிம வளையை கொள்ளையடிக்கிறன்னு ரிப்போர்ட் பண்ணுற நீ, உனக்கு தெரிஞ்சவங்க லாரிக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க லாரின்னு நினைக்கிறேன், ஏதோ அவங்க பினாமி பேரில் மேபி ஓட்டலாம், அல்லது அவங்க சித்தப்பன் பெரியப்ப வண்டி, உங்கள் சித்தப்பன் பெரியப்ப வண்டினே வச்சுப்போம், வண்டி இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ சித்தப்பன் பெரியப்ப வண்டி போயிட்டு இந்த கனிம வள கொள்ளைக்கு ஆதரவாக அது உதவியாக அந்த லாரியை விட்டு சம்பாதிக்கிறானாக்கா, அப்போ மட்டும் கனிம வளம் வந்து கொள்ளை போகாதா, இல்லை அப்போ மட்டும் வந்து மலைகள் உடைக்கப்படாதா, அப்போ மலைக்கு வலிக்காதா? இப்போ கேட்டவனுங்க இன்னைக்கு பரதேசிக்கு இன்னைக்கு வந்து பொது வெளியில் பாருங்கள் இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கானுங்க. அதெல்லாம் முழுக்க அந்த 10 வருடங்களில் இவங்க வாயில் சிவி சண்முகத்துக்கு எதிராகவோ அல்லது தங்கமணிக்கு எதிராகவோ, எடப்பாடிக்கு எதிராகவோ, அதிமுகவுக்கு எதிராகவோ, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவோ, பிஜேபிக்கு எதிராகவோ எந்த இடத்துலையாவது கனிம வளத்தை வந்து பாருங்கள், கேரளாவில் இருக்கிற அதானியினுடைய இதுக்காக துறைமுகம் கட்டுவதற்காக இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதற்கு பிஜேபி பாருங்கள், அதிமுக பாருங்கள், இது 2 கட்சியும் சேர்ந்து செயல்படுது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல மேடை போட்டு கிழிச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பேசுகிறவங்க இதெல்லாத்துக்கும் எதிராக செயல்பட்ட ஒருவர், அவர் வந்து இதுக்கு துணை போகிறாருன்னு போய் அவதூறுகளை பேசுகிற இந்த பரதேசி கும்பல், இந்த திருட்டு மொன்னநாய் கும்பல், இந்த முண்டக்கலப்ப கும்பல் 10 வருடங்களில் ஏன் வாயை திறக்கலை? அப்போ பிஜேபி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு
பிஜேபி தூக்கி போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, ஏன்னாக்கா மனோ தங்கராஜ் என்கிற நபர் வந்து ஒரு 108 கேள்விகளை மோடிகிட்ட முன் வச்சு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. 108 கேள்வியில் ஒரு கேள்வி கூட இது வரைக்கும் பதிலே வரல பிஜேபி மோடியிடம் இருந்து. முக்கியமான கேள்வியில் அவர் சொன்ன அவதூறுகளிலிருந்து 108 கேள்வியை முன் வச்சு புத்தகம் வெளியிடுறாரு மனோ தங்கராஜ். அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரி ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மனோ தங்கராஜ் என்கிற நபர் நேரடியாக நான் சனாதனத்துக்கு எதிரானவன்னு சொல்லி பேசக்கூடிய நபர். அப்போ மனோ தங்கராஜை வீழ்த்தினாதான் பிஜேபி அங்கே கால் ஊன்ற முடியும். அப்போ மோடிக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பயங்கரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய மனோ தங்கராஜை போய் அவதூறுகளை பரப்பி எப்படியாவது மக்கள் செல்வாக்கு இழக்க வச்சு தோக்கடிச்சிட்டோம்னாக்கா அங்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிஜேபி உள்ளே வந்துடும். பிஜேபி உள்ளே வந்தாக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மண்டக்காடு கலவரம் ஒன்றே சாட்சி. அதுதான் அதிமுக ஆட்சி. அதனால இதை தாண்டி நமக்கு வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. திரும்ப ஒரு மண்டைக்காடு கலவரம் அங்கே கொண்டு வரணும், மத கலவரத்தை தூண்டி விடணும், அதில் இந்துக்களையோ மற்ற மதத்தை சார்ந்தவர்களையோ அதில் சாகடிக்கணும், அதன் மூலமாக அங்கே பிஜேபியை வந்து உள்ளே கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதில் இந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டு அதற்காக குலைக்கிற நாய்கள் தான் அந்த பழைய ஜோம்பிஸாக இருக்கக்கூடிய அந்த ஜோம்பிஸ்கள். எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி, ஜெயந்த் தங்கராஜ் அப்படின்றவரும் வந்து நான் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்னும் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர் தம்பி தானே அவர்? ஒரு பக்கம் அந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி மனோ தங்கராஜ் தம்பி, அவர் ஜெயந்த் தங்கராஜுங்கிற மனோ தங்கராஜோட தம்பி தான். அவர் வந்து தொடர்ந்து பொய்களையும் அவதூறுகளையும் அவர் மீது கட்டவழ்த்திட்டு இருக்காரு. ஸோ மனோ தங்கராஜ் எப்படியாப்பட்ட நபர்னா, இந்த நடவடிக்கைகள் மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த டாராஸ் 10 வீலுக்கு மேலே உள்ள டாராஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜிஓவை வாங்கி கையில் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த 10 வீலுக்கு மேலே உள்ள டாராஸ் வந்து உள்ளே வராது. அதுக்குள்ளே வீல்கள் உடைய லாரிகளோ அதில் டாராஸோ தான் வர முடியுமே தவிர ரொம்ப கனரக வாகனங்கள் வந்தால் கேஸ் போட்டு பிடிச்சி வச்சுருவாங்க. அப்படி சீஸ் பண்ண வாகனங்கள் எக்கச்சக்கம், ஒரு 200-300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அது அந்த மாதிரி உள்ளே வருதுன்னு சொல்லி அங்கே பார்டர்லேயே பிடிச்சி சீஸ் பண்ணி வச்ச வாகனங்கள். அதே மாதிரி நிறைய இந்த வாகனங்கள் வந்து சட்ட விதிமுறைகளை மீறுறாங்க, ஓவர்லோடு கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அதை ஃபாலோ பண்ணி அப்படி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்ட வழக்குகள்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு 300க்கு மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த வாகனங்கள் தொடர்பாக செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டரில் ஒரு 4 செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் செக் போஸ்ட்டு, அந்த ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் 4 செக் போஸ்ட். அது இவர் வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அறிவுறுத்தல் மேலே அழுத்தத்தின் மேலே 4 செக் போஸ்ட் பார்டர் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 21 செக் போஸ்ட்டு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட்டு, அந்த மாவட்டத்துக்குள்ளே உள்ள செக் போஸ்ட் 21, வேறு மாவட்டத்துலேருந்து உள்ளே வர இடங்கள் முழுக்க 21. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. நிறைய செக் போஸ்ட் கிட்ட வந்து இடைமேடைகளோட சேர்த்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் இது அதிகமான கொள்ளளவோடு போகுதுன்னு டவுட் இருந்துச்சுனாக்கா அந்த செக் போஸ்ட்டில் மறைச்சு அங்கே நீங்கள் எடை போட்டு பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட எடையை விட அனுமதிச்ச எடையை விட அதிகம்னாக்கா நீங்கள் வண்டியை சீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி செக் போஸ்ட்டு, சிசிடிவி கேமரா எல்லா செக் போஸ்ட்லையும் இந்த 25 செக் போஸ்ட் இல்லாமல் போலீஸ் செக் போஸ்ட் கிட்ட 40க்கும் மேற்பட்ட போலீஸ் செக் போஸ்ட் தனியாக. இது எல்லாமே நேரடி கண்காணிப்பு கீழே எஸ்பி டிஎஸ்பி இது எல்லா சிசிடிவி கேமராவும் அவங்களுடைய அறையில் உள்ள டிவியில் தெரியும், நேரடியாக அங்கே தெரியும் எல்லா செக் போஸ்ட்லேயும். ஸோ நேரடியாக கண்காணிப்புக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுறது யாருனாக்கா மனோ தங்கராஜ் அவர் நேரடி கண்காணிப்புக்குள்ள எல்லாம் வச்சுருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பிஜேபியுடைய கண்ணை உறுத்துமா இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை பிடிக்கிறாங்க, வழக்கமாக பண்ணுறதானே அனிட்ரா பண்ணுவாங்கல்ல, இதில் ஒரு பொண்ணை பிடிக்கிறாங்க, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, ஒரு 23 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணை வச்சு அந்த ஜெயந்த் தங்கராஜ் என்கிற மனோ தங்கராஜனுடைய தம்பி அவரை கிட்ட வந்து ஒரு ஹனி ட்ராப் போட்டு அவங்க 2 பேரும் லாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜெயந்த் தங்கராஜ் எப்படியாப்பட்ட நபர்னாக்கா 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் ஒரு முழு சீமானாக, ஒரு முழு சரக்கு சண்முகமாக, ஒரு சிவி சண்முகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜெயந்த் தங்கராஜ். நீங்கள் அவரை வந்து சரக்கு இல்லாமல் போதை இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாள், ஒரு அதிசயமான நாள். நீ ஜெயந்த் தங்கராஜை போதை இல்லாமல் பார்க்க முடியாது. முழு நேர குடிகாரனாக வாழ்ந்த ஒரு குடி நோயாளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் வீட்டில் ரொம்ப குளச்சல், டார்ச்சரு, ஊரில் ரொம்ப டார்ச்சரு, அங்கங்கே போய் ஏதாவது வாயை கொடுத்து வாயில் வெடியை கொளுத்தி போட்டுறாங்க, ஏகப்பட்ட சிக்கலாகுது. ஒரு அமைச்சரோட தம்பி இப்படி இருந்தாக்கா எப்படி இருக்கும்? ஒரு குடி நோயாளி வீட்லேயும் டார்ச்சரு. இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்துடுறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சேர்த்தோடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவர் தான் ஜெயந்த் தங்கராஜ். இப்போ ஓடி வந்தவர் அந்த ஒரு பொண்ணோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காருங்க. அந்த பொண்ணோட டீட்டெயில் இப்போ நமக்கு வெளியிட வேண்டாம், அது நமக்கு இருக்குது, நான் இப்போ வெளியிட வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெயந்த் தங்கராஜோடைய பையனை தன்னுடைய பெரியப்பா மனோ தங்கராஜ் பற்றி தப்பாக ஜெயந்த் தங்கராஜ் வந்து பேசி ஆடியோக்கள் மூலமாக அனுப்புறது. மனோ தங்கராஜ் எப்படி, மனோ தங்கராஜ் இப்படி. ஏன்னாக்கா குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறது இல்லை, அவர் சரக்கு போகிறதுக்கு காசு கொடுக்குறது இல்லை. முன்னாடி
ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தம்பின்ட்டு ரொம்ப ஊரில் குடைசல் கொடுத்து அது வந்து தலைவலியாக பிரச்சனையாக மாறும் பொழுது என்ன பண்ணுவாங்க, வீட்லேயும் அப்புறம் சரி தேவையில்லைன்னு சொல்லி விட்டாங்க. அதனால ரிகாபிலிசேஷன் கொண்டு போய் சேர்த்து அவர் திருந்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ குடிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, குடிக்கிறது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஊரில் பிரச்சனை பண்ணுறதுக்கு கலவரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மனோ தங்கராஜ் அவர்கள் மீது வந்து அபாண்டமாக அவதூறுகளை அள்ளி வீசுறது, அவரை பற்றின கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது மாதிரி பயங்கரமான பொய்களை கட்டவிழ்த்து விடுறது. ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு சீமானை விட தாண்டிய புழுகு மூட்டியாக மாறிட்டார் அவர். இப்போ இவரை வந்து ஒரு பொண்ணை வச்சு அனிட்ரா பொண்ணை வச்சு அவங்க கையில் எடுத்துட்டாங்க, பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு 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 ஊரில், அந்த ஊர் பேர் வேண்டாம்னு வைங்களேன், ஒரு ஊரில் ஒரு வீட்டில் அவங்க 2 பேர் இருக்காங்க. அங்கே இருந்துட்டு தான் அந்த வீடியோக்குள்ள அவருடைய சோஷியல் மீடியா முழுக்க அந்த பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை யார் ஹேண்டில் பண்ணுறதுனாக்கா பிஜேபி ஹேண்டில் பண்ணுது. இவங்க போடுற வீடியோவை முதல்ல எடுத்து ஷேர் பண்ணுறது யாருனாக்கா பிஜேபியில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஒரு நாயர் சமூகத்தை சார்ந்தவன், நான் நாயர், நான் வந்து கேரளா தான், ஆனால் நான் வந்து ஒரு இந்தியன், நான் ப்ரௌடாக இந்தியனாக உணர்கிறேன், ஆனால் நான் நாயர் ஜாதியிலேருந்து வர்றேன், நான் வந்து வசிக்கிறது வேணால் தமிழ்நாடாக இருக்கலாம், இப்படியே சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு பொறுப்பில், மாநில பொறுப்பில் பிஜேபியில் இருக்கார் ஐடிவிங்கில். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் இந்த ஜெயன் எப்போல்லாம் வீடியோ போடுறாரோ முதல்ல டவுன்லோட் பண்ணி அவர் போட்டுறது, அல்லது முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுறது. இப்போ உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த பொண்ணை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அப்போ அந்த பொண்ணு இவரை கண்ட்ரோல் பண்ணது அது அனிட்ரா போச்சு உள்ளே வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அந்த பொண்ணை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிஜேபி. அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுக்கிற பெண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கு காசுங்கிறது முக்கியமாக இருக்குது. நிறைய கம்பெனி இந்த பொண்ணு ஆரம்பிக்குது, சின்ன வயசுலேயே சின்னதாக கம்பெனி ஆரம்பிக்குது, அதனால் லாஸ் ஆகுது, ஒன்று ஒன்றா மூடிட்டே வருதுன்னா காசு தான் அது அந்த பொண்ணுக்கு தேவையாக இருக்குது. அப்போ ஓகே, இது இங்கே கொக்கி போட்டோம்னாக்கா அங்கேருந்து நிறைய காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபியினுடைய தூக்கி வீசுகிற எலும்பு துண்டுகளுக்கு அந்த பொண்ணு வாலாட்டுது. அந்த பொண்ணு ஆற்ற நூலுக்கு தகுந்த மாதிரி இவர் அந்த பொம்மையாக செயல்பட்டு இருக்காரு. இப்போ அவர் அந்த பொண்ணுகிட்டேருந்து மீட்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான வழின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல். அதுதான் இப்போ நடந்தது. அதான் அவர் தான் ஜெயன் தங்கராஜை தவிர அவர் ரொம்ப யோக்கியவாதெல்லாம் கிடையாது, முழு நேர குடிகாரன். அவருடைய முக்கிய தொழிலே முழு நேர குடிக்கிறது தான். இல்லை, அவர் பேசுகிறத வச்சு ஒரு டிபேட்டாக இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனோ தங்கராஜுக்கு அவர் பல பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எடுத்து போட்டுருக்காங்க இல்லையா? இல்லை, இதெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த ஜெயன் தங்கராஜ் வாய் வழியாக பேசி போடுற ஆடியோருக்குள்ள இப்போ நானுமே பேசி போடலாம், இவருக்கும் அவருக்கும், அவருக்கும் இவருக்கும், இவருக்கும் அவருக்குன்னு நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி ஏதோ ஆதாரம் இல்லாமல் என்னால் நம்மளாலும் பேசி வீடியோ போட முடியும், ஆடியோ போட முடியும். ஆதாரம் என்னன்னு கேட்டாக்கா அப்போ தான் நம்ம மாட்டுவோம். இப்போ ஆதாரம் இல்லாமல் எதனாலும் பேசி போடலாம். அந்த மாதிரி ஆதாரமற்ற வகையில் வாய்க்கு வந்ததுன்னா எனக்கு சரக்கடிக்க காசு தரல அண்ணங்காரன், அதனால வந்த கோபத்தில் அவர் பேசி வீடியோவை போட்டுட்ருக்காரு, ஆடியோவை போட்டுட்ருக்காரு. இதான் இந்த நாம் தமிழர் கட்சி, பிஜேபி இவங்க ஒட்டுக்காக எடுத்து இதை பயன்படுத்திக்கிறது. இதுதான் டோட்டலாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் நெருங்க ஒன்றா இப்படி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி இவங்க மேலே பழி சொல்கிறாங்க, இவர் ஜெயன் தங்கராஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த எலெக்ஷன் சூழ்நிலை எப்படி இருக்குது? இதே எலெக்ஷன் சூழ்நிலை நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ திமுக தலைமையிலான கூட்டணி தான் பெருவாரியாக கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் பெற்று ஜெயிக்கும். அதனால தான் பாருங்கள், நம்ம டிடிவியே வந்து போட்டியில் இல்லைன்னு சொல்கிறாப்புல. ஏன் போட்டி இல்லை? அவர் அமமுகவில் சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அவர் ஒரு அங்கே ஸ்டார் கேண்டிடேட்டில் அவர் அந்த கட்சியில் ஏற்கனவே பாருங்கள், அந்த இடைத்தேர்தலில் அவர் தான் தொப்பி சின்னத்தை வாங்கிட்டு ஏகப்பட்ட போட்டிகளுக்கு மத்தியில் அவர் தானே ஜெயிச்சது. அப்போ அதிமுக 2 ஓரங்கட்டிட்டு அவர் ஜெயிச்சார்ல, அப்போ ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டில் அவர் ஏன் இந்த எலெக்ஷனில் போட்டி போடல? எப்படியா இருந்தாலும் டெபாசிட்டே வாங்க மாட்டார் அவருங்கிறது அவருக்கே தெரியும், அந்த கட்சிக்குமே தெரியும், எப்படியும் அதிமுகவுமே காலிங்கிறது தெரியும். அதனால தான் டிடிவி வந்து எனக்கு சீட்டு வேண்டான்னு சொல்லி ஜகா வாங்கினார். சரத்குமாரும் நான் போட்டியிடலாம்னு சொல்லிட்டாப்புல முன்னாடியே. காரணம் என்னங்க, சரத்குமார் எவ்வளோ பெரிய ஃபேஸு, தமிழ்நாடு முழுக்க அறிஞ்ச ஒரு நபர் தான். அப்போ அவர் நின்னாருனாக்கா வாக்குகள் வாங்கலாம்ல. அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவான கூட்டணி அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், சரத்குமார் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கா அவர் போன எலெக்ஷன் நிறைய எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்காப்புல. நைட்டு ஒரு 3 மணிக்கெலாம் மாமியாரை எழுப்பிலாம் கேட்டிருக்காப்புல, கட்சி வச்சுக்கலாமா இல்லை கொண்டு போய் சேர்த்துக்கலாமான்னு. அப்போ அவங்க மாமியார் எழுப்பி கேட்டிருக்கலாம்ல, மனைவியோ மாமியார்கிட்டே கேட்டிருக்கலாம், நிற்கலாமா வேண்டாமான்னு. ஒருவேளை அப்படி கேட்டுதான் சரி நிற்கலை அப்படிங்கிறதுனால அவர் நிற்கலை போட்டிருக்கு, நமக்கு தெரியல. இல்லை பல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து கட்சியில் நிற்கல, இந்த எலெக்ஷனில் நிற்கல, அவங்க பின்வாங்கிட்டாங்க. இன்னும் பல பேரும் பின்வாங்கிட்டாங்க. இவங்களாம் ஏன் பின்வாங்குறாங்க? அந்த கூட்டணி தோற்று போக போகுதுங்கிறது அவங்க கண்டிப்பாக தெரியும். அதனால தான் பாருங்கள், மனோ தங்கராஜ் அவருடைய செயல்பாடுகள் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியல இவங்களால. இப்படி வதந்தி அவதூறுகள், இந்த பொண்ணு கூட இருந்தார், அந்த பொண்ணு கூட இருந்தார், அல்லது இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டார், செயல்பாடுகள் என்ன பிரச்சனை? அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை அதை சொல்லு.
அதை சொல்லி அதை பேசும். அதுலேயும் நிறைய அவதூறுகள் பரப்பி அப்பப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்காப்புல. அப்போ அவர் சொல்கிற பதில் உண்மை இல்லை, அது பொய் அப்படின்னாக்கா அதை நீ எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதை பண்ணி இந்த எலெக்ஷன் அதை கேம்பெயின் எடுத்துகிட்டு போகலாம். அதை உன்னால் கேம்பெயின் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னாக்கா அவர் கொடுக்கப்பட்ட வேலையில் அவருடைய தொகுதியில் அவருடைய அமைச்சகத்துக்குள்ளே அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அதில் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. அதனால் அதில் உன்னால் குற்றம் குறை சொல்ல முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கேரக்டர் அசாசினேட் வழக்கமாக பண்ணுறது தான். அதனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத அந்த அவதூறு குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து வாழ்னு கத்தி கொண்டு எடுக்கிற நாய்கள் தான். இவர்கிட்ட பிஸ்கட்டு கேட்குறாங்க, பிஸ்கட்டு போட முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் பிஸ்கட்டு போடுற பிஜேபி கிட்ட போய் நின்று வாழ்னு குழச்சி நிற்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவான பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.